மாண்புமிகு உதயநிதி புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி பெற்ற வேட்பாளர் அருள்மொழி தேவனுக்கு நீங்கள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து மாண்புமிகு உதயநிதி புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை பாரத பிரதமராக உறுதி கொள்ள வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டுக் கொள்கிறேன். 17 ஆண்டு காலமாக காங்கிரஸ் திமுக கூட்டணி 17 ஆண்டு காலம் காங்கிரஸ் திமுக கூட்டணி. ஆனா 25 வருஷமா திமுக இருந்தேன். கருணாநிதி என்ன பந்து அடிச்சு அனுப்பிச்சு விட்டான். ஏன்னு கேட்டீங்கன்னா நானா திமுகவுக்கு போகல. இவங்க திமுக கூட்டிட்டு போனது எஸ்எஸ் தான் கூட்டு போனாங்க. தாடா மாப்பிள்ள உன்னை கருணாநிதி கூப்பிடுவான் அப்படின்னு கூட்டு போனேன். கருணாநிதி உடனே ராஜாவே நல்லா இருக்கியா கவலைப்படாத உன்னை பார்த்துக்கிறேன்னு 25 வருஷம் பார்த்து அனுப்பிச்சு விட்டான். ஏன்னு கேட்டீங்கன்னா நடிகரை நம்பிதான் கருணாநிதி வந்து நடிகர்களை நம்பிதான் கட்சி நடத்தினாரு தவிர இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்காக அல்ல. எப்படின்னு கேட்டீங்கன்னா கே.ஆர். ராமசாமி ஒரு நடிகர் வச்சு கட்சி நடத்தின முதல்ல அண்ணாவுடைய வேலைக்காரி படத்தில் நடிச்ச கே.ஆர். ராமசாமி வச்சு திமுகவை வளர்த்தாங்க. அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை வச்சு திமுகவை வளர்த்தார்கள். ஆனா அண்ணாவுக்கு பிடித்த ஒரே தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் தவிர கருணாநிதியெல்லாம் கடவே கிடையாது. கருணாநிதி என்ன பண்ணாரு, அண்ணா எம்ஜிஆர் கொண்டு வர்றாங்களா இது நான் பராசக்தி நடக்கிற படத்தில் நடிச்சு சிவாஜி கணேசன் கொண்டு வந்து அவர் திருப்பி போட்டு வந்தாரு கட்சி விட்டு நிறுத்தாங்க. அடுத்தது எஸ்.எஸ். ராஜேந்திரனை கொண்டு வந்தானுங்க. கடைசியில் பார்த்தா கருணாநிதி அவன் பண்ணாலும் கழிச்சு முடியல. ஏழு கட்சி வளர்க்குறாருங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா